நமது இந்திய நாட்டின் விண்வெளி திட்டத்தினை பற்றிய இந்த பதிவினில் காண இருக்கிறோம். 1957ஆம் ஆண்டு அப்போதைய சோவியத் ரஷ்யா ஸ்புட்னிக் என்ற துணைக்கோளை ஏவிய உடனே இந்தியாவும் சமூக பொருளாதார வளர்ச்சியில் விண்வெளி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொண்டது. இந்திய விண்வெளி முயற்சிகள் 1960ஆம் ஆண்டே தொடங்கப்பட்டன. அயனி மண்டலத்தை ஆய்வு செய்வதற்காக திருவனந்தபுரம் அருகே தும்பா நிலநடுக்கோட்டு ராக்கெட் ஏவு நிலையம் நிறுவப்பட்டது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சிக்கு அடித்தளம் அமைத்தவர் டாக்டர் விக்ரம் சாராபாய் ஆவார். தொடக்கத்தில் விண்வெளி திட்டங்கள் அணு ஆற்றல் துறையினால் மேற்கொள்ளப்பட்டன. 1972ஆம் ஆண்டு ஜூன் மாதம் விண்வெளித்துறையானது தனியாக நிறுவப்பட்டது. விண்வெளித்துறையின் கீழ் இயங்கும் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் இஸ்ரோ விண்வெளி திட்டங்களை இந்தியாவில் பல இடங்களில் உள்ள தனது அமைப்புகள் மூலம் செயல்படுத்தி வருகிறது. தமிழ்நாட்டில் மகேந்திரகிரி, ஆந்திர பிரதேசத்தில் ஸ்ரீஹரிகோட்டா, கேரளத்தில் திருவனந்தபுரம், கர்நாடகாவில் பெங்களூரு, குஜராத்தில் அகமதாபாத் ஆகிய இடங்களில் இஸ்ரோ அமைப்புகள் நிறுவப்பட்டுள்ளன. துணைக்கோள் ஒன்றினை வடிவமைக்க, உருவாக்க மற்றும் புவியின் சுற்றுப்பாதையில் ஏவுவதற்கு திறமை படைத்த உலக நாடுகளில் நமது இந்தியா 6வது நாடாக விளங்குகிறது. இந்திய விண்வெளி ஆய்வு வரலாற்றின் முக்கிய நிகழ்வுகள் துணைக்கோளினை வெற்றிகரமாக விண்வெளி பாதையில் நிறுத்துதல் மற்றும் வேறு கிரகணங்களுக்கு விண்கலங்களை வெற்றிகரமாக அனுப்புவது ஆகியவை விண்வெளி திட்டங்கள் ஆகும். நமது இந்திய நாட்டினால் இதுவரை அனுப்பப்பட்டுள்ள துணைக்கோள்களை வரிசையாக பார்ப்போம். முதலாவதாக அனுப்பப்பட்ட துணைக்கோள் ஆரியப்பட்டா. முதல் இந்திய துணைக்கோள் 1975ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி ஏவப்பட்டது. இரண்டாவதாக அனுப்பப்பட்ட துணைக்கோள் பாஸ்கரா 1. மூன்றாவதாக அனுப்பப்பட்ட துணைக்கோள் ரோகிணி. நான்காவதாக அனுப்பப்பட்ட துணைக்கோள் ஆப்பிள். அரேன் பேசஞ்சர் பே லோட் எக்ஸ்பிரிமெண்ட் என்பதன் சுருக்கம் ஆப்பிள் ஆகும். இது புவிநிலை சுற்றுப்பாதையில் வைக்கப்பட்ட முதல் இந்திய செய்தி தொடர்பு துணைக்கோளாகும். ஐந்தாவதாக செலுத்தப்பட்ட துணைக்கோள் பாஸ்கரா 2. ஆறாவதாக செலுத்தப்பட்ட துணைக்கோள் இன்சாட் 1A, 1B, 1C, 1D, 2A, 2B, 2C, 2D, 3A, 3B, 3C, 3D, 3E. இந்தியன் நேஷனல் சேட்டிலைட். இந்திய தேசிய துணைக்கோள் அமைப்பு என்பது விண்வெளித்துறை, தொலைத்தொடர்புத்துறை, இந்திய வானியல் ஆராய்ச்சித்துறை, அகில இந்திய வானொலி மற்றும் தொலைக்காட்சி போன்றவற்றின் கட்டமைப்பு ஆகும். ஏழாவதாக செலுத்தப்பட்டுள்ள துணைக்கோள் பெயர் SROSS A, B, C மற்றும் D. ஸ்ட்ரெச்டு ரோகிணி சேட்டிலைட் சீரியஸ் என்பதின் சுருக்கம். எட்டாவதாக செலுத்தப்பட்டுள்ள துணைக்கோளின் பெயர் IRS 1A, 1B, 1C, 1D, P2, P3, P4, P5, P6. இந்தியன் ரிமோட் சென்சிங் சேட்டிலைட் என்பது IRSஇன் சுருக்கமாகும். IRSஇல் இருந்து பெறப்படும் தகவல்கள் வறட்சி நிலவரம், வெள்ளத்தால் ஏற்படும் அழிவினை மதிப்பிடுதல், வெள்ள அபாய பகுதிகளை குறித்தல், நகர்ப்புற திட்டமிடல், தாது பொருட்கள் கணிப்பு, காடுகள் கண்காணிப்பு போன்றவற்றில் பயன்படுகின்றன. ஒன்பதாவதாக அனுப்பப்பட்டுள்ள துணைக்கோளின் பெயர் METSAT கல்பனா 1. வானிலை ஆய்விற்காக மட்டுமே அனுப்பப்பட்டுள்ள முதல் துணைக்கோள் இதுவாகும். பத்தாவதாக அனுப்பப்பட்ட துணைக்கோளின் பெயர் GSAT-1, GSAT-2 புவிநிலை துணைக்கோள் ஆகும். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவினில் சந்திப்போம்.